வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரி மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்கும் போராட்டத்தில் விஜய் பேச்சு. இந்தியாவில் சமத்துவமின்மை வேகமாக குறைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மேற்கு வங்கம், கேரளா, தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. திருவள்ளூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு பயங்கர தீ விபத்து. 12 கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் தீயில் எரிந்து நாசம். நாய் கடித்ததால் ரேபிஸ் தடுப்பூசி போடுவதற்காக 95 வயது மூதாட்டி 20 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற வீடியோ புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. மேட்டூர் அணையில் உபரிநீர் வெளியேற்றம் நிறுத்தம். பாசனத்துக்காக 22,500 கன அடி நீர் திறப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் 10, 12 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்பதுதான் கட்சியினரின் விருப்பம். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி தகவல். ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்ட விவகாரத்தில் தனியார் நிறுவன ஆய்வுக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தகவல். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் காலமானார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.